சென்னை அண்ணா நகரில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி இளைஞர் உயிரிழந்த வழக்கில் காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த சந்துரு என்பவர் சரண் அடைந்த நிலையில் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். போலீசார் விசாரித்து வரும் நிலையில் தற்போது வரை என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? சென்னை திருமங்கலத்துல நேற்று முன்தினம் காரை மோதி ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக திருமங்கலம் போலீசார் கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதுல இந்த விவகாரம், இந்த கொலை சம்பவமானது காதல் விவகாரத்துல இருதரப்பு கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் சம்பந்தமாக இந்த கொலை சம்பவமானது நிகழ்ந்தது தெரிய வந்தது. நேற்று காரை இயக்கிய விபத்துல மொத்தம் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இதுல முக்கிய நபராக கருதப்பட்ட, அதாவது அந்த இறந்த நிதின் சாயோட குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டிய முக்கிய நபராக கருதப்படக்கூடிய சந்துரு என்பவரை இன்று அதிகாலை அவர் காவல் நிலையத்துல சரணடைந்தார். குறிப்பாக அவர் முக்கிய அரசியல் பிரமுகரோட பேரன் என்பதால அந்த கட்சியினரை சரணடைய வைத்தனர். அவரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில அந்த கைது செய்யப்பட்ட சந்துரு என்பவர் பல்வேறு தகவல்களை போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். அதுல தான் தவறு எதுவும் செய்யவில்லை எனவும், இவர் கார்ல பின்னாடி மட்டுமே அமர்ந்திருந்ததாகவும், குறிப்பாக அவரை கொலை செய்யும் நோக்கத்துல தாங்கள் காரை இயக்கவில்லை எனவும், அவரை பயமுறுத்த மட்டுமே இயக்குவதாகவும், அவர் தெரியாமல் எதிர்பாராத விதமாக மோதி அவர் உயிரிழந்து விட்டதாகவும் அவர் அந்த வாக்குமூலத்துல அளித்திருக்கிறார். இருப்பினும் தொடர்ச்சியாக சிசிடிவி காட்சிகளை பதிவு வைத்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சந்துருவோட தூண்டுதல் பேர்ல இந்த சம்பவம் நடந்ததா அல்லது வேறு யாராவது அதுல உட்கார்ந்த நபரின் தூண்டுதல் பேர்ல இந்த சம்பவம் நிகழ்ந்ததா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.